இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு. பணி நிறைவு தொகையையும் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதல்வர். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் போது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண். பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா? இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்காகவே வாழ்ந்தேன், தமிழ்நாட்டை வளர்த்தேன். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பதிலளித்த முதல்வர் நெகிழ்ச்சி. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்ல, எல்லாமே உண்மை. ஆளுநர் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசைத்தான் கேட்க வேண்டும். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறியுள்ள மாநிலமாக திகழ்கிறது என்றும் பதில். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. இதை சொல்றது நாங்கள் அல்ல, ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை. ஆளுநர் கேள்வி கேட்கணும்னா அவரை இங்க அனுப்பி வச்சாங்களே ஒன்றிய அரசு, அவங்கள தான் போய் கேட்கணும். சட்டமன்றத்தில் முதல்வர் பதிலுரையை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள் யாரும் இன்று அவைக்கு செல்லவில்லை. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தோரிடம் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி, திருவண்ணாமலையைச் சேர்ந்தோர் வருகை. ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளரான மாநிலங்களவை எம்பி தர்மர் அதிமுகவில் இணைய முடிவு. பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கட்சியில் ஐக்கியமாக திட்டம். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி? விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. தேமுதிக எங்க குழந்தை, அவங்களுக்கு என்ன எப்போ நல்லது பண்ணணும்னு ஒரு அம்மாவா எனக்கு கடமைகள் பொறுப்பு அதிகமாக இருக்கு. அதனால உரிய நேரத்தில் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு நல்ல கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம். திமுக கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட கமல்ஹாசன் உறுதியாக இருப்பதாக தகவல். மக்கள் நீதி மய்யம் போட்டியிட விரும்பும் 12 தொகுதிகள் கொண்ட பட்டியலை திமுகவிடம் கொடுக்கவும் திட்டம். தமிழகத்தின் வளர்ச்சி பின்னோக்கி செல்வதாக பிரதமர் மோடி விமர்சனம். மாநில வளர்ச்சிக்கு இரட்டை எஞ்சின் அரசு தேவை எனவும் பேச்சு. और सीएमसी दोनों को उखाड़ फेंकने का मन बना चुकी है. यहां बीजेपी एनडीए की डबल इंजन सरकार बनना तय है. டபுள் இன்ஜின் எனும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என பிரதமருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பதிலடி.
தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்யும் துரோகங்களை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும் பதிவு. ட்ரிபிள் இன்ஜின் அரசை வைத்துக் கொண்டு டபுள் இன்ஜினை விமர்சிப்பதா? பஞ்சாயத்து தேர்தல் நடத்தக்கூட திமுக அரசு அஞ்சுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். வரும் 27ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு. வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை, ஓய்வூதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. செங்குன்றம், சோழவரம், பொன்னேரி, மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை தொடர்கிறது. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மழைநீர் வடிகாலில் கொசுவலை போட்டது கவுன்சிலரின் தனிப்பட்ட முடிவு. வடிகால்களில் கொசுவலை போட மாநகராட்சி எந்த அறிவுறுத்தலையும் வழங்கவில்லை என மேயர் பிரியா விளக்கம். ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. சாலைகளில் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனி சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கேலோ இந்தியா மகளிர் ஐஸ் ஹாக்கி இறுதிப் போட்டியில் மோதும் லடாக் ஐடிபிபி அணிகள். நடப்பு சாம்பியனான லடாக் அணி மீது அதிகரித்துள்ள எதிர்பார்ப்பு. அமெரிக்காவை மீண்டும் தாக்க உள்ள பனிப்புயல். வீடுகளுக்குள்ளேயே முழங்கிய மக்களால் வெறிச்சோடிய நகரங்கள். அமெரிக்க கிழக்கு கடற்கரை பகுதியில் வீசவுள்ள பனிப்புயலால் 15 கோடி மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு. 2000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து, மேலும் பல விமானங்கள் ரத்தாகும் அபாயம். அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்ட மதுரோவை விடுவிக்க வலியுறுத்தி வெனிசுலாவில் போராட்டம். சுகாதார பணியாளர்களின் பேரணியால் ஸ்தம்பித்த வெனிசுலா தலைநகர். தந்திர புத்தாண்டை வரவேற்க தயாராகும் சீன மக்கள். நெருப்பு குதிரை ஆட்டை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் அலங்காரம். இத்தாலியின் வெனிஸ் நகரில் கோலாகலமாக நடந்த ஒலிம்பிக் சுடர் ஓட்டம். செயின்ட் மார்க் சதுக்கத்தில் கூடிய மக்கள் உற்சாக வரவேற்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெற்று வந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி நிறைவு. பார்வையாளர்களிடம் மாவட்ட நிர்வாகம் கட்டணம் வசூலித்தது தொடர்பாக விமானப்படை விசாரணை. கங்கையில் ஒரே நாளில் 1 கோடி பேருக்கு மேல் புனித நீராடி வழிபாடு. பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மாக் மேளாவில் குவியும் பக்தர்கள்.
மாஞ்சோலை தேயிலை தோட்ட கிராமங்களிலிருந்து விடைபெற்றது அஞ்சல் துறை. மக்கள் எண்ணிக்கை குறைவால் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படும் அரசின் சேவைகள். சென்னை பாரிமுனை பேருந்து நிலையம் ராயபுரம் தீவுத்திடலுக்கு தற்காலிகமாக மாற்றம். ராயபுரத்திலிருந்து வடசென்னை உட்பட அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து இயக்கம். மதுரை திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயில் பூஜை விழாவை ஒட்டி மணக்க மணக்க பிரியாணி விருந்து. அதிகாலையில் சுட சுட வழங்கிய பிரியாணியை ருசித்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள். கடலூர் கோணாங்குப்பத்தில் புனித பெரியநாயகி அன்னை திருத்தல தேர்பவனி விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. இனி ஆண்டுக்கு இருமுறை டெட் தேர்வு நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு. மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் அறிவிப்பு வெளியாகும். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.